பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம இந்த வேத புத்தகத்தினுடைய மகிமையும் மகத்துவத்தையும் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த தியானம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஒருவேளை உங்க வீட்டில் பைபிள் இருக்கு, ஆனால் நான் அதை எடுத்து வாசிக்கிறதே இல்லை, பல வேலை பிஸியனால அல்லது மனபாரத்தினால எடுத்து வாசிக்கிறதே இல்லை அப்படின்னா, இந்த தியானத்துக்கு அப்புறம் நீங்க பைபிளை தூசி தட்டி வாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பைபிளே இல்லை என் வீட்டிலன்னா, இந்த தியானத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பைபிள் வாங்கி அதை வாசிப்பீங்க. அதன் மகத்துவத்தையும் மேன்மையும் நீங்களும் காண்பீர்கள். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் வேத புத்தகத்தின் மகத்துவங்களை தியானிக்கும்படியா. சரிங்க, இந்த வேத வசனங்கள் உங்க வாழ்க்கையில எப்படிலாம் கிரியை செஞ்சது, எப்படிலாம் அந்த வேத வசனத்தின் மூலமாய் உங்களோட ஆண்டவர் இடைப்பட்டார், அதை குறிச்சு கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா கேட்கிறவங்களுக்கும் சரி எனக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அப்படிங்களா? ஏன்னா எனக்கு நிறைய வசனங்கள் மூலமா ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நான் அதன் மூலமா நிறைய ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிஞ்சு நான் செயல்பட்ட காரியங்கள் நிறைய உண்டு. அதாவது இந்த வேத புத்தகம், அந்த வேத வசனத்தை என்ன சொல்றாங்கன்னா, அது ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனங்கள் ஏதோ ஒரு மனுஷனால அல்லது ஒரு ஊழியக்காரரால எழுதப்பட்டது அல்ல. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் மூலமா எழுதப்பட்டது தான் இந்த வேத புத்தகம். எனவே இது தேவனுடைய வார்த்தை என்று நாம விசுவாசிக்கிறோம். இந்த வேத புத்தகம் அதனுடைய மகத்துவத்தை சொல்லவே முடியாது. குறிப்பா நம்ம சொல்லணும்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஏராளமான வசனங்கள் இருக்கு. எத்தனை வசனங்கள் இருக்கு பாரு. சங்கீதம் 119 நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு அதிகாரத்துல 119 அதிகாரத்துல அவ்வளவு வசனங்கள் இருக்கு. எல்லா வசனங்களுமே வேத வாக்கியத்தின் மேன்மையையும் மகத்துவத்தையும் சொல்றதா இருக்கும். நீங்க அதை எடுத்து 176 வசனம் அந்த 119 அதிகாரத்துல அவ்வளவு வசனங்கள் இருக்கு. அப்படி இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தின் மகத்துவத்தை நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா இந்த தியானம் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா தரும். அது மட்டும் இல்லைங்க, வேத வசனத்தை இன்னொரு விதத்துல சொல்லுவாங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதின அன்பு கடிதம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோட பேசுறதுக்காக அவர் நமக்கு எழுதி கொடுத்த அன்பு கடிதம்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு உண்மை தெரியுமா? ஏன்னா நமக்கு பிரியமானவங்க ஒரு லெட்டர் போட்டாங்கன்னு வைங்களேன், அதை ஒரு நேரம் மட்டும் நம்ம வாசிக்க மாட்டோம், எத்தனையோ தடவை வாசிப்போம். அந்த திரும்ப திரும்ப வாசிப்போம். அந்த லெட்டரை பத்திரமா வச்சிருப்போம். இது எனக்கு இவங்க எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு அது பத்திரமா நம்ம பாதுகாத்து வச்சிருப்போம். பரலோக தேவன் நமக்கு எனக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர், எனக்கு பிரியமா எனக்கு எழுதின லெட்டர் தான் அந்த வேத புத்தகம். அப்போ இதை நான் எவ்வளவா கவனமா வாசிக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ வேத புத்தகத்தின் மூலமா, வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் உன் கூட பேசின வார்த்தை, வழி நடத்தின வார்த்தை அப்படி நிறைய இருக்கும். அதுல ஒண்ணு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியா ஒரு சம்பவத்தை, ஒரு வசனத்தை மட்டும் சொல்லலாமே. சொல்றேன் பாருங்க. நிறைய சூழ்நிலையில இந்த வேத வசனம் என்னோட பேசியிருக்கு, எனக்கு ஆறுதல் தந்திருக்கு, எனக்கு வழிகாட்டி இருக்கு, எனக்கு நம்பிக்கை தந்திருக்கு, என்னை உற்சாகப்படுத்திருக்கிறது. இது எனக்கு வழிகாட்டின, என்னை தேற்றின ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன். ஒரு முறை நான் வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாலாம் இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் நானும் அம்மாவும் திருநெல்வேலியில் இருக்கிறோம். நானும் அம்மாவும் திருநெல்வேலியில் இருக்கிறோம். அப்போது எங்கள் அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க மெட்ராஸில் இருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கூடலூரில் இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் எங்கள் அக்கா சொல்லுவா, நீ அம்மா மட்டும் ஏன் இங்கே தனியாக இருக்கிறீங்க, நீயும் அண்ணன் இருக்கிற ஏரியாவுக்கு சென்னைக்கு போனால் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நானுமே சரி நம்ம போகலாம், சென்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடங்கள்ல
அந்த வேலை பார்த்த இடத்துல நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சென்னைக்கு போக போகிறேன், இப்படி எங்கள் அண்ணன் சென்னையில் இருக்கிறான், அங்கே நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க, சென்னையில் போய் நீ எப்படி சமாளிப்ப? சென்னை வந்து அங்கே எல்லாமே விலைவாசிலாம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து நீ வேலைக்கு போய் எப்படி நீ சமாளிக்க முடியும்? இங்கே உனக்கு ஈஸி, நீ பிறந்து வளர்ந்த ஊர், நீங்கள் இருந்த இங்கே எல்லாமே உனக்கு தெரிஞ்ச ஜனங்க, புது இடத்துக்கு போய் எப்படி நீ சமாளிக்க முடியும் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நாங்கள் குடியிருந்த இடத்துல உள்ளவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. நீ பேசாமல் இங்கேயே இருப்பாமா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது அந்த சமயம் சரி நான் வேதம் தொடர்ச்சியாக வேதம் வாசிக்கிறது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அப்போது ஒரு நாள் ஆண்டவரே வேதத்தின் மூலமாக என்னோட பேசுங்க, நாங்கள் போகலாமா, சென்னைக்கு போகலாமா, போனால் அங்கே என்னால் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட நான் வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போது ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, 15வது வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து, எனக்கு அப்போ ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா, நான் நல்லா சர்ச்சுக்கு போகிறதுக்கு, நாள் மோடியில் போய் அந்த திறப்பின் வாசல் ஜபத்தில் கலந்துக்கிறதுக்கு வாலிப பிராயத்தில் எனக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு திருநெல்வேலியில் இருக்கையில். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சென்னைக்கு போனால் எப்படி இருக்கும், பொருளாதார ரீதி ரெண்டுமே நான் யோசித்தேன். ஆனால் நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமனவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த அன்னைக்கு தைரியமா கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு திரும்பவும் வருவேன், ஏன்னா ஆண்டவர் காத்து கொள்வார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி தைரியமா நானும் அம்மாவும் சென்னைக்கு போனோம். இன்னைக்கு இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில எவ்வளவாய் நிறைவேறி இருக்கு பாருங்களேன். சென்னையில இருந்து ஆண்டவர் திரும்ப தூத்துக்குடி பட்டணத்துக்கு கொண்டு வந்து அவருடைய வேலையை செய்யும்படியாய், அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் என்ன இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் நினைச்சது நான் ஜெபத்துக்கு போக முடியுமா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய அனுபவம் அங்க போனா எனக்கு கிடைக்குமா, இதை நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா என்னை அங்க வாழ வச்சு, சென்னையில வாழ வச்சு என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எனக்கு திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி இன்னைக்கு அவருடைய வேலையை செய்ய நான் வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வேத புத்தகம், வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு, சொந்த வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியா இருக்கும். கர்த்தரே ஒரு ஜீவனுள்ள ஒரு தகப்பனா இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு இந்த வேத புத்தகம் ரொம்ப உதவியா இருக்கும். பிரியமானவர்களே, நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்துல வந்திருக்கோம். இந்த வேத புத்தகத்தினுடைய மேன்மையும் மகிமையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னுடைய அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப கவனமா கேளுங்க. நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, யோவான் அப்படின்னு சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் கடற்கரைக்கு நாங்கள் போனோம், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக 2 பேரும் கடற்கரைக்கு போனோம். அப்போ இந்த கடற்கரை பகுதியில் வண்டியை விட்டுட்டு 2 பேரும் இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த கடற்கரையில் இந்த மீன்லாம் ஏலம் விடுவாங்க, மீன், இறால், நண்டெல்லாம் ஏலம் விடுவாங்க. இதை பற்றியே பேசிட்டு போகிறோம். இங்கே மீன் எப்படி ரேட்டு விற்கும், எப்படி மீன் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதெல்லாம் பற்றி, இந்த மீனை பற்றியே ஒரு 5 நிமிஷம் நாங்கள் பேசிட்டு அங்கே இருந்த ஒரு பூவரச மரத்தடிக்கு போகிறோம். நல்லா கவனிங்க, எங்கள் 2 பேருடைய செல்ஃபோனும் ஆஃப் பண்ணி தான் இருக்குது, நெட் ஆஃபில் இருக்குது, சுவிட்சா அதாவது யூஸ் பண்ணாத அளவுக்கு பாக்கெட்டில் இருக்குது. அந்த மரத்தடிக்குள்ளே போய் நாங்கள் உட்காந்துட்டு நான் செல்ஃபோனை ஆன் பண்ணுறேன். எனக்கு என்ன விளம்பரம் வருது தெரியுமா? மீன் எப்படி, நல்ல மீன் எப்படி வாங்குவது, நல்ல இறால் எப்படி வாங்குவது, நல்ல நண்டு எப்படி வாங்குவது அப்படின்ற விளம்பரம் அதுல வருது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நம்ம இப்பதான் பேசிக்கிட்டு வந்தோம். நான் அவர்கிட்ட சொல்றேன், அவரு யோவான் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆமாண்ணே, இது நம்ம செல்போனை நம்ம பயன்படுத்தாம பாக்கெட் இருந்தா கூட நம்ம என்ன பேசுறோம் எல்லாத்தையுமே அது கவனிக்குது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
செல்போன் நம்ம பயன்படுத்தாத ஒரு ஆன் பண்ணாத ஒரு செல்போனா இருந்தாலும் நம்ம பேசுறத எல்லாம் அந்த செல்போன் கவனிச்சு நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன தேவையில இருக்கோம் அப்படின்றத அந்த செல்போன் விளம்பரமா நமக்கு தருது. பாருங்க, ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கருவி, அது ஒரு மனுஷனுடைய தேவைகளை கண்டறிஞ்சு அவனுக்கு தேவையானதை அந்த செல்போன் விளம்பரமா கொடுக்குது, தேவையான தகவல்களை நமக்கு கொடுக்குது, விளம்பரமா தருது. பாருங்க, இதான் ஒரு முக்கியமான பகுதி. இந்த வேத புத்தகம் அதிலும் மேலான ஒரு மேன்மை உள்ளது. எப்படின்னா, இப்ப நான் ஒரு சுவிசேஷகன், நான் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகன், நான் பாஸ்டர் அல்ல. இப்ப நான் இந்த வேத புத்தகத்தை திறந்து அதை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன வசனங்கள் என்னோட பேசும் அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இப்படிப்பட்ட வசனங்களா எனக்கு என் உள்ளத்துல பேசும். மற்ற வசனங்கள் நமக்கு பேசினாலும் புரிந்தாலும் என்னுடைய கண்கள்ல, என்னுடைய இருதயத்துல இந்த மாதிரியான வசனங்கள் தான் எனக்கு அதிகமா என்னுடைய கண்ணில் படும் வசனங்கள். அதுல அதுல உள்ள ஆழ்ந்த அன்பு, இதுதான் எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு சுவிசேஷகன். சுவிசேஷகனை பற்றி பைபிள் என்ன போட்டிருக்கு? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து பண்ணுகிறார் என்று. அப்ப நல்ல செய்தி, சமாதான செய்தியை சொல்றவன் தான் சுவிசேஷகன். அப்ப நான் இந்த வேத புத்தகத்தை திறக்கும் பொழுது எனக்கு தேவையான வசனங்களை, எனக்கு பிரயோஜனமான வசனங்களை இந்த வேத புத்தகம் கொடுக்குதுன்னா, அப்ப இந்த வேத புத்தகம் அந்த மனுஷன் உருவாக்குன செல்போனை விட மேன்மையானது. செல்போன் நாங்க 2 நண்பர்கள் பேசி கொண்டு போனதைத்தான் அந்த செல்போன் கண்டுபிடிச்சு எங்களுக்கு விளம்பரமா கொடுத்தது. ஆனா அந்த வேத புத்தகம் தன்னை கையில வச்சிருக்கிறது யாரு, தன்னை திறக்கிறது யாரு, இவன் யாரு, சுவிசேஷகனா அல்லது பாஸ்டரா அல்லது தீர்க்கதரிசியா அல்லது ஒரு விசுவாசியா அப்படின்றது இந்த வேதம் அழகா கண்டுபிடிக்குது. அது மட்டும் இல்ல, என் மனசுல உள்ள பாரம், என் மனசுல உள்ள வேதனை, தேவைகள் எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகம் கண்டுபிடிச்சு எனக்கு ஏற்ற வசனங்களை எனக்கு அழகா வெளிப்படுத்துது. இப்போ நானே எடுத்துக்கங்களேன், இப்ப நான் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில நான் இருக்கிறேன்னா அதற்கு நம்பிக்கை தரக்கூடிய வசனங்களை இந்த வேத புத்தகம் எனக்கு வெளிப்படுத்தும். இதுக்கு நான் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஒரு முறை நம்ம அந்த முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அப்போ நம்ம அந்த வீடு கட்டுறதுக்காக பேங்க்ல நம்மளுடைய நகைகளை வச்சிருந்தோம். அப்போ நகைகள் பேங்க்ல இருக்கு. ஆண்டவர் முன்னேற ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்ம தொழிலை விட்டு முன்னேற ஊழியத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கு கடன் இருக்குது. கடன்னா நகை கடன். அப்போ இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பாரம். அப்போ ஒரு நாள் அதிகாலையில ஆண்டவர் எனக்கு 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதுல உள்ள ஒரு குறிப்பிட்ட வசனத்தை என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காண்பித்தார். சரின்னு சொல்லிட்டு காலையில போய் நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். எலிசா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியின் மனைவி, அந்த சம்பவத்துல எழுதப்பட்டு இருக்கு. அதுல நீ அந்த இதை விற்று, அந்த எண்ணெயை வித்து கடனட, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் வாசிச்சதுல அந்த பகுதி மட்டும்தான் என் இருதயத்துல ஆழமா அப்படி தோணிச்சுட்டே இருந்தது. உடனே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா பேசுறாரு, அப்போ நம்ம நகைகளை வித்துருவோம், அதுக்கப்புறம் தான் தைரியமா முடிவெடுத்து நகைகள்லாம் வித்துட்டு கடனை செட்டில் பண்ணணும், மீந்ததை கொண்டு நம்ம வாழ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் தைரியமா முன்னேற ஊழியத்துக்கு வந்தோம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நமக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம ஒரு தைரியமா முடிவெடுத்தோம். அதே மாதிரி இப்ப நான் ஒரு சுவிசேஷகன், ஒரு சுவிசேஷகனுக்கு தேவையான வசனங்களை, வார்த்தைகளை, அதில் உள்ள தேவ அன்பை, அந்த நல்ல காரியங்களை இந்த வேத புத்தகம் எனக்கு காண்பிக்கிறது. அப்படியே ஒரு பாஸ்டர், ஒரு சபையை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் இந்த பைபிளை திறந்தாருன்னா அவருக்கு சத்திய வசனங்கள், பரிசுத்த வசனங்கள் அவரோட பேசும். மனுஷன் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், இப்படி பரிசுத்தத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து, நீதியை குறித்து பேசுகிற வசனங்கள் அந்த மேய்ப்பனுக்கு, அந்த பாஸ்டருக்கு கண்கள்ல அந்த வசனங்கள் அவருக்கு பேசும். அவருக்கு அந்த வசனங்கள் தான் அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த வேத புத்தகம்
நம்மை திறக்கிறது யாரு? ஒரு மேய்ப்பன், ஒரு பாஸ்டர்னி வேத புத்தகம் அறிந்து அவருக்கு தேவையான வசனங்களை அவருக்கு எடுத்து கொடுக்குது. அதே போல ஒரு மனுஷன் ஒரு வியாதியில இருக்கிறான், ஒரு பயத்தோட இருக்கிறான், இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்கிறான்னா அவனை ஆறுதல் படுத்தும்படியா அந்த வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பேன், இப்படிப்பட்ட கர்த்தர் அப்படின்ற அந்த 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 வியாதிப்பட்ட மனுஷனை தேற்றுகிற வசனங்களை, வார்த்தைகளை இந்த வேத புத்தகம் அழகா அந்த மனுஷனுடைய கண்ணுல கொடுக்குது. இதுக்கு ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் சொன்ன சாட்சி எனக்கு உடனே நினைவுல வருது பாருங்க. ஒரு சகோதரன் ரொம்ப வியாதிப்பட்டு ரொம்ப படுக்கையில இருக்கிறார். அந்த சமயம் அவர் வேத வசனத்தை படித்து கொண்டு இருந்தாராம். அப்போ நீர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடாததினாலே அப்படின்னு சங்கீதத்துல ஒரு இடத்துல வருது பாத்துக்கோங்க. அந்த வசனம் அவரோட பேசியிருக்கு. அப்போ இது எனக்கு ஒரு தண்டனை தான், ஆனா சாக மாட்டேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து அப்ப எனக்கு இது மரணத்திற்கு எதுவா இருக்காது அப்படின்னு சொல்லி, இந்த வியாதியில சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பலன் அடைஞ்சாராம், தைரியப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் சுகமடைஞ்சு ஆண்டவருக்காக சாட்சியா நின்றுக்கிறார். இப்ப அது மாதிரி இப்ப ஒரு வியாதியோட இருக்கிற மனுஷனை இந்த வேத புத்தகம் கண்டறிஞ்சு அவனுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி இது யாரு, இது என்ன, இந்த மனுஷனுக்கு என்ன தேவைன்றத சொல்லி அந்த வேத புத்தகம் அழகா கணிச்சு இந்த வேத புத்தகத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த செல்போன்ல ஒண்ணுமே கிடையாது, அது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கருவி, நம்ம பேசுறதான் அது கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லுது. ஆனா இந்த வேத புத்தகம் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது, எனக்கு என்ன தேவை, நான் என்ன தேவையில இருக்கிறேன். அதான் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். மனுஷன் கண்டுபிடித்த செல்போன் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறது, மனுஷனுடைய பேச்சை கவனிக்கிறது. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படி எந்தெந்த வேதனையோடு எந்தெந்த தேவையோடு ஒருவர் அந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரோ அந்த வேத புத்தகம் அவர்களை அறிந்து புரிந்து அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை எடுத்து கொடுக்கிறது. அதுதான் இது ஜீவனுள்ள வார்த்தை. என்றைக்கோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட வசனங்கள், சம்பவங்கள் இன்றைக்கும் ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எடுத்து வாசித்தான்னா அந்த வசனங்கள், அந்த சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கைக்கு அப்படியே ஒரு வழிகாட்டுதலா, அவனை தைரியப்படுத்துகிறதா இருக்கும்ன்றத இந்த வேத புத்தகத்தின் மூலமா நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையில எனக்கு எங்களுக்கெல்லாம் பைபிள் நிறைய வரும். பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிள் கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பைபிள் வரும். நாங்கள் நிறைய பேருக்கு பைபிள் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த பைபிளை நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த பைபிளை நான் பயன்படுத்துறேன். ஏன்னா இந்த பைபிள்ல உள்ள அநேக வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில அழகா வழிகாட்டி நடத்தி இருக்கிறது. நிறைய வசனங்கள் மூலமா கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். இதுல நிறைய அங்கங்க நான் குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறேன். அதனால இது சில பக்கங்கள் கிழிந்து அது பேப்பர் காணாம போனா கூட வேற ஒரு பழைய பைபிள்ல உள்ள அந்த பக்கத்தை எடுத்து இதுல ஒட்டி இந்த இதை நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். பாருங்க, பயங்கரமான பஞ்சர்லாம் போட்டிருக்கு. ஏன்னா இந்த பைபிள் எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா, தேவன் எங்கூட பேசுகிற ஒரு காரியமா இந்த பைபிள் இருக்கிறதுனால நான் எங்க பிரசங்கம் பண்ண போனாலும் இந்த பைபிளை தான் நான் கொண்டு போவேன். இங்க இருக்கும்போது வேற பைபிள் படிச்சாலும் பிரசங்கத்துக்குன்னு போகும்போது இந்த பைபிளை தான் நான் கொண்டு போவேன். இந்த பைபிள் என் கூட பேசுற ஒரு கர்த்தர் இதுல வாசம் பண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு முக்கியமான இந்த வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளை ஊழியத்துல வழி நடத்தின காரியத்தை நான் சொல்றேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், நமக்கு தெரியும். ஆனா இதை பார்க்கிறவங்களுக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஏதுவா நான் இதை சொல்றேன். நிறைய காரியங்கள் எங்க ஊழிய காரியத்துல, குடும்ப காரியத்துல பல வசனங்கள் மூலமா பல காரியங்களை ஆண்டவர் அழகா அந்த வேத வசனத்தின் மூலமா பேசி எங்களை வழி நடத்தி இருக்கிறார். அதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு. வரும் நாட்களில் நாம் கர்த்தர் சித்தமானால் அவர் சொல்லுகிற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு பிரயோஜனமாகும்படி நாம் தியானிப்போம். இன்றைக்கு நான் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்துக்கு தகுதியில்லாத ஆளுக்கு, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், ரொம்ப திக்கி திக்கி பேசுவேன். எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதும் அந்த ஆரம்பத்துல இந்த அசம்பிளி நடக்குமே, அந்த தேசிகத்தெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடுவோமே, அப்படி பாடும் பொழுது முன்னால போய் ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க.
எனக்கு நான் சொல்ற நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பயம். அப்படி போய் நான் திருக்குறள் சொல்ல மாட்டேன், அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பயந்த ஒரு ஆளு தான். இன்னைக்கு எனக்கு அந்த பயம் இருக்கு. ஒரு பெரிய சபையில போய் சொன்னா கைகாலம் நடுங்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துகிறார். அப்படி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார். நாங்கள் ஒரு சின்ன ஊழியத்தை நம்ம செஞ்சு கொண்டு வரோம். சிறுவர் ஊழியம் செய்தோம். அதுக்கப்புறம் மாசம் ஒரு நாள் உபவாச ஜெபத்தை நம்ம நடத்திக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த வியாழக்கிழமை ஜெபத்தை ஒவ்வொரு வாரமும் நம்ம நடத்தி கொண்டு வரும் பொழுது நமக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னா, எனக்கு பாஸ்டர் ஆகணுன்ற விருப்பம் கொஞ்சம் கூட எனக்கும் இல்லை, மனைவிக்கும் கிடையாது. நான் பாஸ்டர் ஆகிறத விரும்பவே இல்லை. எனக்கு என்னவோ தெரியல, உள் மனசுலயே எனக்கு பாஸ்டர் ஆகணுன்ற ஒரு விருப்பமே இல்லை. ஏதோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிதான் நான் இருந்தேன். எனக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் செய்யறது தான் எனக்கு ஒரு விருப்பம். என்ன காரணமோ தெரியல. ஒரு நாள் பாருங்க, நான் இரவுல தனி ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் உண்டு. ஒரு 11 மணிக்கு மேல போய் நம்ம ஜெப கூடாரத்துல போய் ஒரு நாள் ஜெபிப்பதற்காக அந்த பைபிளை கொண்டு போய் பைபிளை வச்சுட்டு நான் முழங்கால் போடுறேன். இந்த முழங்கால் போடும் பொழுதே என்னுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசுகிறார், கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, நீ என்ன மாதிரி ஊழியத்தை செய்ய விரும்புற அப்படின்னு என்கிட்ட கேட்கிறார். ஒரு சிநேகிதனை போல. நமக்கு சத்தம் கேட்டுச்சா, முன்னால கர்த்தர் நின்னாரா, அதெல்லாம் கிடையாது. என் உள்ளத்துல ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். நீ என்ன மாதிரி ஊழியம் செய்ய விரும்புற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் அதற்கு பதில் சொல்றேன், வாய் விட்டே சொல்றேன். ஏன்னா பக்கத்துல யாருமே இல்லை, நைட்டு 11 மணி, இவங்க வீட்டில் இருக்காங்க, நான் ஜெப கூடாரத்துல இருக்கேன். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு பாஸ்டர் ஊழியம்லாம் வேண்டாம், எனக்கு அதுல விருப்பம் இல்லை, நான் சுவிசேஷ ஊழியம் தான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு நான் சொல்றேன், பதில் சொல்றேன். ஆண்டவர் இடத்துல வாய் விட்டே நான் பேசுறேன். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என் உள்ளத்துல திரும்ப பதில் சொல்றாரு. ஆதியாகமத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு சொல்லி அதை எடுத்து வாசி அப்படிங்கிறார். அந்த வசனத்தை எடுப்போம். ஆதியாகமம் 27. ஆதியாகமம் 27 நல்லா கவனிங்க. ஈசாக்கு வயது முதிர்ந்தவர் ஆயிடுறார். இப்ப ஈசாக்கு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மூத்த மகன் தானே அது, ஏசாவை அழைத்து, நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பாரத்தோணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்தில் கொண்டு வா என்கிறார். ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகன் ஏசாவை அழைத்து, நீ உன் ஆயுதமாகிய வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு போய் காட்டுக்கு போய் வேட்டையாடி நீ பிடிக்கிற அந்த மிருக ஜீவனை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள ஒரு சுவையான ஒரு பதார்த்தமா செஞ்சு கொண்டு வாங்குறார். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை கேட்கிறேன், எனக்கு சுவிசேஷ ஊழியம் தான் செய்யணும்னு ஆசைன்னு சொல்றேன். அப்ப கர்த்தர் எனக்கு பேசுறாரு, நீ இந்த சம்பவத்தை எடுத்து வாசின்றார். அதை வாசிக்கும் பொழுதே என் உள்ளத்துல கர்த்தர் தெளிவா பேசுறார். என்ன பேசுறாருன்னா, வனத்துக்கு போய் வேட்டையாடி அப்படின்னா, ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறவன் ஒரு காட்டுல போய் வேட்டையாடுறதுக்கு சமம். இன்றைக்கு பாஸ்டர்மார்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அவங்க ஒரு சபைக்குள்ள ஊழியம் செய்யறாங்க, அவங்களுக்கும் சில நெருக்கங்கள் இருக்கு. ஆனால் சுவிசேஷ ஊழியம் என்பது வெளியில போய் அறியாத ஜனங்கள், அதாவது என்ன சொல்றது, காட்டு மிருகங்களுக்கு அசுர பலம் இருக்கும், அது பலத்தோட ஓடும். அது ஆபத்து நிறைந்த ஒரு வேட்டையாடுறதுன்றது மனுஷனுக்கும் ஆபத்தான ஒரு காரியம். அப்படி நீ உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துட்டு போய் வனத்துக்கு போய் வேட்டையாடி அவைகளை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக கொண்டு வான்னு சொல்லும் பொழுது எனக்கு கர்த்தர் தெளிவா பேசுறார். சுவிசேஷ ஊழியம்தான் நான் உன்னை குறிச்சு நான் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியம், நீ சுவிசேஷகன் அப்படின்னு அழகா என் ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினார் பாருங்க. அன்னைக்கு தாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை தெளிவா ஆண்டவர் நான் என்ன ஊழியம் செய்யணுன்றத அழகா எனக்கு நடத்தினார். அந்த வசனம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சம்பவங்கள். அந்த சம்பவம் இன்றைக்கு எனக்கு எப்படி அது வழிகாட்டியா, காட்டுக்கு போய் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லி. அதனாலதான் பாருங்க, இந்த தெரு ஊழியம்லாம் போய் எனக்கு அதுல ரொம்ப ஒரு விருப்பம். யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன், எனக்கு கூட துணைக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். தெரு ஊழியம் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம். அப்படி அந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவர்கள்ட்ட போய் ஆண்டவரை சொல்லி அந்த ஆத்மா கர்த்தர் பக்கம் திரும்பும் போது அது கர்த்தருக்கு ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக விலையேற பெற்ற ஒரு ஆத்மாவாக கர்த்தர் பார்க்கிறார்.
மனம் திரும்புகிற ஒரு ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அது மாதிரி அப்போ அந்த ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லி வனத்துக்கு போய் வேட்டையாடுற மாதிரி ஆண்டவர் அறியாத ஜனங்கள் என்னை பற்றி சொல்லி அவங்க தான் எனக்கு ருசியுள்ள பதார்த்தம், அதை எனக்கு சமைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அன்றைக்கு நான் தெளிவா உடனே மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தின் மூலமா இப்படி எனக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு சுவிசேஷ ஊழியம்தான் நம்ம விரும்பினதும் அதான், ஆண்டவரும் அதை அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து உறுதியா இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வர்றோம். இது ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலர் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று அழைத்த உடனே என்ன எதற்காக அழைத்தார் என்று புரிந்து கொள்ளாமலே சில பேர் கொஞ்ச நாள் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சபையை வச்சு உட்கார்ந்துடுறாங்க. ஒருவேளை அது தேவ சித்தம் இல்லாம தேவன் அவர்களை சுவிசேஷகரை அழைத்து அவர்கள் பாஸ்டர் ஆகிறது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம்தான். அப்படி நம்ம ஊழியத்தை விட்டு நம்ம தடமாறி போகும் பொழுது தேவன் நம்மை கொண்டு திட்டமிட்டிருக்கிற காரியங்கள், திட்டமிட்டிருக்கிற ஊழியங்கள் நடைபெறாமல் போயிடும். அதனால நமக்கு கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார், என்னை ஊழியக்காரனா ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனா தெரிந்திருக்கிறாரா, அல்லது ஒரு மேய்ப்பனாக தெரிந்திருக்கிறாரா, எதற்காக தெரிந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்க புதுசா ஊழியத்துக்கு வந்திருந்தாலும் இந்த அழைப்பை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அழகா செயல்படும். அப்படி அவர் சித்தத்தின்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், குறைவில்லாமல் நடத்துவார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் விரும்புகிற ஊழியத்தை செய்யும் பொழுது நம்முடைய ஊழியம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு மகிமையாக செய்ய முடியும். சொல்லுங்க. சரி, நீங்க இது உங்க ஊழிய பாதையில நீங்க கடந்து வந்த பாதையை சொல்லிட்டீங்க. இப்போ ஊழியக்காரங்க இல்லாம பொது ஜனங்க, அதாவது விசுவாசிகள், ஆண்டவருக்குள்ள இப்பதான் புதுசா வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியா சொல்லுங்க. பாருங்க, ஒரு வேத வசனம் இருக்கிறது 119வது சங்கீதத்துலதான், கர்த்தருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன், துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். எத்தனையோ முறை மனுஷங்கள்லாம் நம்மளை புரிஞ்சுக்காம பேசும் பொழுது, நம்மளை வேதனைப்படுத்தும் போது ஓடி என்னோட அனுபவம் அதுதான், ஓடி பைபிள்ல தான் திறந்து படிப்பேன். படிச்சுட்டு ஆண்டவரே நீங்க பேசுங்க அப்படிங்கும் போது ஆண்டவர் அழகா நம்மளோட பேசுவார். நம்ம துக்கத்துக்கு ஏற்றபடி வார்த்தையை கொடுப்பார், நம்மளை தேற்றுவார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். வெள்ளியை புடமிடுகிறது போல உன்னை புடமிட்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நான் எங்க அப்பா இறந்த அந்த பாடுகளின் வழியா நடந்து வரும்போது இந்த வசனம்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலை கொடுத்துச்சு, ரொம்ப. அப்போ இந்த வசனங்கள் அப்படியே வசனம் படிக்கும் போதே அப்படியே கண்ணீர் வரும், அப்படியே சொட்டு சொட்டா கண்ணீர் பைபிள்ல விழும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்யும்படியா தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ சமயத்திற்கேற்ற வார்த்தை. அதான் நம்ம வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கிறது யாரு, இந்த புத்தகம் நினைக்குது என்ன திறக்கிறது யாரு, என்ன வாசிக்க போறது யாரு, இவனுக்கு என்ன தேவை, இந்த மகனுக்கு என்ன தேவை, இந்த மகளுக்கு என்ன தேவைன்றத இந்த வேத புத்தகம் அழகா கணிக்குது. அழகா கணிச்சு உங்களுக்கு ஏற்ற சமாதானத்தின் வார்த்தைகளை இந்த வேத புத்தகம் உங்களுக்கு ஒரு ஆறுதலா, ஒரு மனமகிழ்ச்சியா, ஒரு வழி நடத்துதலா இந்த வேத புத்தகம் உங்களுக்கு தருது. கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதா. அப்போ இது உயிருள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, பேசுகிற வார்த்தை. வேத புத்தகத்தின் மகிமையும் மகத்துவத்தையும் கொஞ்சம் ஒரு கடல்ல கரைச்ச பெருங்காயத்தை போல ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தின் மூலமா எங்களை வழிநடத்தின காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அதை வரும் நாட்கள்ல நம்ம தியானிப்போம். இந்த தியானம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். உங்க வீட்டுல வேத புத்தகம் இருந்தா அதை வாசிக்க ஒரு நாளும் மறக்காதீங்க.
வேத புத்தகத்தை வாசிங்க. அது உயிருள்ள புத்தகம், உயிருள்ள வார்த்தை, உங்களோட பேசும், உங்களை வழி நடத்தும். ஒருவேளை உங்களுக்கு வேத புத்தகம் இல்லை அப்படின்னா இப்போ ஆண்டோடைய கிருபையில எல்லா ஊர்களிலும் வேத புத்தகம் சுலபமா கிடைக்குது. நீங்க தொடர்பு கொண்டு ஒரு வேத புத்தகத்தை வாங்கி அதை வாசிக்க தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஜீவ ஒளி பிரகாசிக்கும். இப்போ நம்ம இதை பார்த்த ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூடப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேத வசனம் உயிர்ப்பிக்கிற வசனம் ஆண்டவரே, ஆறுதல் கொடுக்கிற வசனம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அந்த வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் அவர்களுக்கு மாறட்டும் ஆண்டவரே. உடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று எழுதியிருக்கிறதே. எசப்பா, பாதை காட்டுங்கப்பா, வெளிச்சம் காட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீங்க கூட இருந்து நடத்துங்கப்பா, நீங்க பலப்படுத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேல் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் அந்த தியானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க அவர் ஏவி எழுப்பினார், பேசியிருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.